கோவை வெள்ளையங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளையங்கிரி மலையேறிய பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்த நிலையில் தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. கோவை வெள்ளையங்கிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் தற்காலிகமாக 2 நாட்களுக்கு மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைக்கிறார். சுரேஷ், விவரங்கள். கோவை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. அதனால பாத்தீங்கன்னா வெயில் ஆற்றில் மற்றும் கோவை குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளிகிரிமலை கோயில் ஏழுமலை தொடர்ந்து பக்தர்கள் ஏறிட்டு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரனால பக்தர்கள் இறங்க முடியாம சிரமத்தில் ஆளாயிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறதுனால பக்தர்களின் நலன் கருதி தற்போது பூலம்பட்டி வனத்துறையினர் இப்போ நடை சாத்துறாங்க. மேல போய் 2 நாட்களுக்கு ஏழுமலை ஏற்றத்துக்கு தடை விதிக்கிறாங்க. மேல இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு சின்னதா ஒரு வழி தடம் விட்டுருக்காங்க. அதுல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பகுதியில மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 6வது மலையிலையும் 7வது மலையிலையும் ஒரு பெண் உட்பட ஒரு வாலிபர் உட்பட 2 பேர் இன்னைக்கு இந்த குளிர் இதுல மூச்சுத்திணறல் காரணமாக இறந்திருக்காங்க. அவங்கள பூலம்பட்டி வனத்துறை மற்றும் ஆலந்துறை காவல்துறை அவங்கள உடலை மீட்டு கீழே கொண்டு வர்றதுல மீட்பு பணியில இறங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழை காற்று வந்துட்டு இருக்கனால ஒரு இடத்துல அவங்களை ஸ்டேபிள் பண்ணி இப்ப கொண்டு வரும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. மேல பருவநிலை மாற்றம், அதே மாதிரி கனமழை காரணமாக தொடர்ந்து அருவி மாதிரி எல்லா இடத்துலயும் தண்ணி போயிட்டு இருக்கனால அவங்களோட பக்தர்கள் இனி ஏறக்கூடாது, ஏறினா மறுபடியும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறதுக்காக பூலம்பட்டி வனத்துறையினர் தடை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ரெட் அலர்ட்ல வனத்துறை தடை விதித்ததில்லை. இதுதான் முறைமுறை. நன்றி சுரேஷ், விவரங்களுக்கு.